ஹலோ, என்ன செய்றீங்க? இந்த ஃபோன் வந்துட்டு அப்ளைட் எல்லாம் மறந்துட்டேன். அதால இந்த வாட்ஸ்அப் வந்துட்டு அப்டேட் கேட்டது. அப்போ அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணினத ஒன்றா அப்டேட் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி பாஸ்வேர்டு தெரியா, அப்போ அதால் அப்டேட் பண்ணலை. நான் இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப் டவுன்லோட்டில் கிடந்தேன். அப்போ அதுக்கு என் பேக்கேஜ் சிம்மை போட்டு ஓப்பன் பண்ணினேன் நான். அப்போ உனக்கு எப்படி நம்பர் எனக்கு நீ ஏதாச்சும் என்னோட பேசணும்னு உனக்கு தோணினா, இப்போ தான் பேச விருப்பம் இல்லாமல் இருக்கீங்க. நான் பேசணும்னு தோணினா எப்படி நம்பர் தரேன்ட்டு தெரியும். அதை நான் சரஃப்ட்டு கொஞ்சம் செல்லுடாண்டா நான் எனக்கு எல்லாம் ஒரு இதை கேட்டேன். இப்போ என்னடா செய்யலாம்னு கேட்டேன். என்கிட்ட யார் அவங்களோட ஃப்ரெண்டு ஃபைஜா அவங்களோட ஃபோட்டோ இருக்குது, அதை சென்ட் பண்ணுறேன்னு அந்த ப்ரொஃபைல் போட்டு அந்த பிள்ளைய மெசேஜ் பண்ணு, நோவா பேசக்குள்ள செல்லு, நான் தன் செல்லு இப்படி தாண்டி செல்லுன்னு சொன்னேன். நான் அந்த ப்ரொஃபைலை அவன் சென்ட் பண்ணினான், அதை போட்டு மெசேஜ் பண்ணினேன். நான் உனக்கு நம்பர் ப்ளாக் பண்ணிட்டீங்க, சரியான மற்ற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணின்னு இன்றைக்கி விளங்காது. நான் இப்போ அந்த சிம் வந்துட்டு எங்கே கிடக்குன்னு தெரியும், நான் கோர்ஸ் செஞ்சுட்டு இருக்கேன். சிம் எங்கே கிடக்குன்னு தெரியும், அதை எடுத்து போட்டு தான் திரும்ப பிஸ்னஸ் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணணும். எனக்கு பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பும் அப்டேட் கேட்டால் மாதிரி எனக்கு வாட்ஸ்அப் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபோன் இப்போ வாங்க மாட்டேன் நான். என்னோடய கதைக்கிறது உங்களுக்கு ஒரு சொட்டு கூட விருப்பம் இல்லைல்ல. எவ்வளோலாம் கெஞ்சி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோலாம் வெயிட் பண்ணினேன், எவ்வளோ நாளும் வெயிட் பண்ணுறேன் சொன்னேன். பாப்பா மதுரையாக போகிறேன்னு சொன்னேன். சரி போ, நான் வெயிட் பண்ணுவேன் சொன்னேன். இல்லைங்கல்ல நான் சரி ஃபஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி கவலமாகி பேசிட்டு, சரி நீ போ நான் வெயிட் பண்ணுறேன். உங்களோட வாப்பா நான் வந்து உங்களோட வாப்பா இல்லைன்னு சொல்லாத நான் வருவேன் சொன்னேன். ஆனால் நீ ஃபோட்டோவெல்லாம் டெலிட் பண்ண சொல்கிறேன். ஆனால் அந்த கதை அது ஓவர்னுவா, உண்மையிலே அது ஓவர். நீ யோசிப்பார், என்னென்றாலும் எவ்வளவுதான் இது இருந்தாலும் ஓவர் அது. இப்போ நான் வந்துட்டு ஆரம்பத்தில் அப்படி சோழெல்லாம் ஒழுங்காக போட்டால் நீ வந்துட்டு இல்லை நான் இப்படி தேவைப்படலாம் ஃபஸ்ட்டு சண்டை பிடிச்சிட்டீங்க. சரி இப்போ வந்துட்டு சரி தொழுவர், ஆனால் அதுக்கு இப்படி இது ஹராம்ட்டு பார்க்குற அளவுக்கு உண்டு அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் என் வாழ்ந்த என்னோட எவ்வளோலாம் பேசுகிறீங்க. அப்படி யாரும் இந்த வேர்ல்டில் யாரும் அப்படி பார்க்க மாட்டானோ. லவ் இல்லைன்னா தானே அப்படி ஷாக்கு சொல்லுவாங்க. உண்மைக்கு நான் இதுதான் சொல்ல, நீ கோவிச்சாலும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ கஷ்டமாகி நாளைக்கு என்னோடய விருப்பம் இல்லைன்னு தெரியுது. அதான் நீ நம்பிக்கை இல்லை என்ன மேல் நம்பிக்கையில் தான் ஃபோட்டோ டெலிட் பண்ணி சொன்னேன். நான் பெருநாள் ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோ அனுப்புவேன்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னோட பேசுகிறத விட்டுட்டேன். வாப்பா உன்னோட மதுரையாக போகணுன்னு சொன்னேன். அதுக்கும் போகல. வாப்பா உனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுன்னு சொன்னேன், மெசேஜும் பண்ணலை. சரி இந்தளவுக்கு வருதுட்டீங்க என்ன. சரி நான் உங்களோட பேசுகிற கடைசி இதாக இருக்கேன். உங்களுக்காண்டி எவ்வளோலாம் வெயிட் பண்ணி இப்போயும் கூட உங்களுக்காண்டி நான் காத்துட்டு தான் இருக்கேன். அதுக்காக தான் நான் நம்புறேன். அந்த 5G ஒரு மெசேஜ் அந்த இதில் வந்து ஒரு நம்பரில் அது நான் தான் பண்ணினேன். நான் என்னடா என்ன நீங்கள் எப்படி சொல்லணும் தெரியும். நீங்கள் யூடியூப்பில் அந்த ப்ளாக் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் என் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ண விளங்கும். அதுவும் எனக்கு அதில் அப்டேட் கேட்டேன். நான் ஃபோனை தூக்கி அறிஞ்சிட்டு போயிடுவேன். உங்களுக்கு இவ்வளவுத்துக்கு வெறுப்பீங்கன்னு நினைக்கல. நம்ம 4 years ஆக போகுது பேசி, லவ் பண்ணி 3 வருஷத்துக்கிட்ட ஆக போதும். சரி ஒரு என்னத்து சொல்ல, இந்தளவுக்கு நம்ம போயிட்டு இப்படி நீ மாறுவான்ட்டு நினைக்கலணும். உன்னை நம்பிட்டு என்ன இருந்தேன்னா நீ என்ன மேலே நம்பிக்கலாம். அந்த ஃபோட்டோலாம் டெலிட் பண்ண சொன்னேன். ஆனால் நீ நினச்சா என்னோட பேசலாம், பேசாமல் இல்லை. உனக்கு பேச விருப்பம் இல்லை. பாப்பா உனக்கு மெசேஜ் பண்ணிட்டு சொன்னேன். நான் வெயிட் பண்ணாமல் இல்லை வெயிட் பண்ணி வந்தேன். ஒவ்வொரு நாளும் நீ சாப்பிட்டு அப்படின்ட்டு கேட்டுட்டு மெசேஜ் பண்ணி நீ கதைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தீங்க. கண்டிப்பாக விளங்குது. சரி நீ சந்தோஷமாக இனி நான் உனக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன். அப்படி நீங்கள் பயப்படாதீங்க. நான் அப்படியெல்லாம் இல்லை. நான் ஃபோட்டோலாம் வச்சுட்டு அதையும் அப்படி செய்ய மாட்டேன். உங்களோட ஃபோட்டோவில் டெலிட் பண்ணி விட்றேன். உங்களுக்கு லவ் இல்லைன்னா நீங்கள் செல்றதான் என்னை பிடிக்கலடா அப்படி. நான் எனக்கு அப்படிலாம் செல்ல மாட்டேன். அப்படியெல்லாம் செய்கிறாள். நான் பிடிக்கலைன்னா முகத்தில் செல்லுங்களேன். என்ன உங்களுக்கு உங்களோட அளவுக்கு நல்ல என்ன செல்றதான் நினைக்கிட்டேன். சரி நீ கடைசி நீ சரி சேஃபாக இருங்க, தொழுங்க, சந்தோஷமாக இருங்க.